மே ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? அதாவது கிரகண நிலை விலகப் போகிறது. சூரியன் குருவையும் சரி புதனையும் சரி சுக்கிரன் சுற்றி விலகி போகிறார். அப்போ அஸ்தமன தோஷம் இல்லை. 3 சுபகரங்கள் நிற்கிது. முக்கியமாக ரிஷப ராசியில் இருந்த பெண்களுக்கு இது வரைக்கும் தன் புள்ள நம்ம பேச்சை கேட்கல, தன் புருஷன் நம்ம பேச்சை கேட்கல, நம்ம கூட்டாளி நண்பர்கள்லாம் கூட இருந்தவங்களாம் இப்படி எந்த பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அப்பா வகையில் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இருந்த மனநிலை விலகி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு, நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு, உங்களுடைய வாக்கு நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தனாதிபதியான புதனும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரனும் ஒன்று சேர்ற ஒரு சூழ்நிலையில் தனக்காரகனான குரு ராசியில் நிற்கிறதுனால, ஜென்ம குருலாம் இங்கே எடுத்துக்க வேண்டாம், குரு சுபர் வீட்டில் நிற்கிறதுனால நல்ல பணவர்கள், திடீர் பண அதிர்ஷ்டங்கள் ஒரு 4-5 நாளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் இருக்கும்.